ஹாய். காலையில பார்த்தா ஒரே பனிங்க. ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வெயிலு. பயங்கர சூடா இருக்கு. இந்த மாரி கிளைமேட் சேஞ்சிங்னால சளி, இருமல், தொண்டை வலி, தொண்டையில கிச்சு கிச்சு, ஃபீவரு, இதுல வைரஸ் ஃபீவர்ன்னு வேற சொல்றாங்க. இப்படியெல்லாம் நெறைய நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னா, ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வழியுது. ஃபர்ஸ்ட் டோக்கனுக்குன்னு போறோம். முன்னாடியே போய் நின்னாலும், நமக்கு இல்லைங்க 30வது டோக்கன், 40வது டோக்கன்னு சொல்ற அளவு தான் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாங்க, வீட்டிலேயே ஒரு பாட்டி வைத்தியம் பண்ணிக்கலாம். அதனால சைடு எஃபெக்ட் எதுவும் வராது பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வெத்தலைய வாங்கிக்கோங்க. அதோட காம்ப கிள்ளிட்டு, அதுல 3 மிளகு, எண்ணி 3 மிளகு வைங்க. 1 கிராம்பு வைங்க. அதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் வைங்க. அதோட கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மடிங்க. நல்லா மடிச்சு எடுத்து கடவா பல்லுல வச்சுக்கோங்க. கடவா பல்லுல வச்சுட்டு லைட்டா மென்னு வரக்கூடிய உமிழ்நீர கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்க. நம்ம தொண்டை பகுதி முழுக்க நனையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட அதை வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்க. அப்புறம் இதே மாதிரி சாயந்தர வேளையில ஒரு மாலையில ஒரு 5 மணிக்கு வேணாலும் செஞ்சுக்கோங்க. இது சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது இல்லைங்களா? முடிஞ்சா மதியமும் நீங்க செஞ்சுக்கலாம். இதனால தொண்டை வலி வராது, சளி வராது உங்களுக்கு. அதோட இல்லாம ஓமம் கொஞ்சம் வச்சிருக்கோமா, அதனால வயிற்றுக்கும் நல்லதுங்க. வயிற்று பகுதியிலையும் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் வெளியேறிடும். அந்த காலத்துல நமக்கு ஓம திராவகம்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் கொடுப்பாங்க நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம். இப்பெல்லாம் அந்த பழக்கமே இல்லைங்க. அப்படிதானே? இதுல பனவெல்லம் வச்சு குடுக்கறதுனால குழந்தைங்களும் கூட சாப்பிட்றதுக்கு ஈஸியா தாங்க இருக்கும். குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த சளி, இருமல், இந்த தொல்லையில இருந்து விடுபட்டுறலாங்க. இந்த தொண்டையில கிச்சு கிச்செல்லாம் போயிடும். இது இந்த மாதிரி டயத்துல தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க. சாதாரணமா நமக்கு ஒரு வெத்தலை கிடைச்சா கூட வீட்டுல இல்லாததாங்க மிளகு, கிராம்பு, பனவெல்லம், கொஞ்சம் ஓமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். அப்படின்னா நம்மளுடைய உடல் நல்ல பாதுகாப்பா இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க. இது மாதிரி நல்ல பதிவு உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.